வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சின்ன ஒரு ரிமைண்டர். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த வீடியோ சம்மந்தமாக ஒரு டாபிக் வந்து போய்கிட்டு இருக்கு. அதோடைய பார்ட் 3 வீடியோ தான் இது. ஆல்ரெடி 2 பார்ட் வந்து நான் முன்னாடியே போட்டுட்டேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ 2யும் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், இல்லை இதை பார்த்துட்டும் அதை பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வேர்ல்டு வைடு கலெக்ஷனில் அதிக நம்பர்ஸ் ரஜினி தான் வச்சுருக்காரு. அட் த சேம் டைம் ரஜினிக்காக மட்டுமே 2.0 படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் பண்ணல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சங்கர் இன்றைக்கி இருக்கிற மாதிரில 2.0 படம் வரும்போதெல்லாம் அவர் ஒரு பீக்கில் தான் இருந்தார். அட் த சேம் டைம் அந்த வில்லனாக பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமாரை போட்டிருப்பாங்க. இன்றைக்கி அக்ஷய் குமாருக்கு பாலிவுட்டில் பெருசாக ஒரு டவுன்ஃபாலில் தான் இருக்கார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2017-18 ஷாருக் கான் சல்மான் கான் அளவுக்கு பேக் டு பேக் ஹிட்டு கொடுத்து அவர் ஒரு பீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருந்தார். அவரும் இருந்ததுனால தான் அவ்வளோ கலெக்ஷன், நாட் ஒன்லி ரஜினிக்காக மட்டும் கிடையாது. அடுத்து ரஜினி லாஸ்ட்டாக ஜெயிச்ச ஜெயிலர், அதுக்கப்புறம் சமீபத்தில் வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்ச கூலி, இந்த படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட் ஒன்லி ரஜினிக்காக மட்டும்லாம் அவ்வளோ கலெக்ஷன்லாம் சொல்ல முடியாது. ரஜினியும் ஒரு காரணம். அட் த சேம் டைம் ஜெயிலரில் மோகன்லால் ஒரு பக்கம் இருக்கார், இந்த பக்கம் சிவராஜ்குமார் இருக்கார் அப்படின்ட்டு ரிலீஸுக்கு முன்னாடிலேருந்தே அதை பெருசாக ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேமியோவாக இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம். ரஜினி மட்டும்தான் காரணம் இவ்வளோ பெரிய கலெக்ஷனுக்கெல்லாம் சொன்னால், அதுக்கடுத்து வந்த வேட்டையன் ஓடி இருக்கணுமே, ஏன் ஓடல? கூலி படத்துலையும் வெறுமனே ரஜினி படமாக இல்லாமல் இந்த பக்கத்துலேருந்து நாகார்ஜுனா, அந்த பக்கத்துலேருந்து உபேந்திரா, ஹிந்தியிலேருந்து ஆமீர் கான், இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணி தான் கொண்டு போனாங்க. அது எல்லாத்தினால தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு படம் மொக்கையாக இருந்தால் கூட கலெக்ஷன்லாம் வந்தது. நாட் ஒன்லி ரஜினிக்காக மட்டும் கிடையாது, ரஜினியும் ஒரு காரணம், ஆனால் ரஜினி மட்டும்தான் காரணம் கிடையாது. ஆனால் விஜய் படங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லைல்ல. அது வெறுமனே விஜய் படமாக தானே மக்கள் பார்க்குறாங்க, விஜய் படமாக தானே வெற்றி அடையுது. அதாவது விஜய்க்கு வந்து இந்த ஹீரோ அந்த லாங்குவேஜ்லேருந்து இந்த ஹீரோட கேமியோ வேணும், இந்த லாங்குவேஜ்லேருந்து அவர் வரணும் அப்படின்லாம் கிடையாது. வெறுமனே விஜய் படம் தான். டேரக்டர் காம்பினேஷனை தாண்டி முழுக்க முழுக்க இது விஜய் படமாக தான் வருது. இப்போ கோட் படத்தில் கூட பெருசாக மார்க்கெட்டில் இல்லாத பிரசாந்த் பிரபுதேவா கூட வச்சுட்டு தான் அவர் நடிக்கிறாரு. மற்றபடி அவங்களுக்கு மிகப்பெரிய மார்க்கெட்டோ அவங்களால இந்த கலெக்ஷனோ அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் விஜய் தான் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 232 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே லியோ படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 2வது இடத்துலையும் விஜயோடைய படம் தான் இருக்குது. கோட் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 219 கோடி தமிழ்நாட்டில் கோட் படம் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிற இந்த கலெக்ஷன். 3வது இடத்துல தான் ரஜினியோடைய ஜெயிலர் பார்த்தீங்கன்னா 191 கோடி வந்து பண்ணியிருக்கு. லாஸ்ட்டாக வந்த கூலி படம் கூட தமிழ்நாடு அளவில் 149 சம்திங் தான் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து பண்ணுச்சு. 200 கோடி கூட வரல. ஸோ தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் விஜய் தான் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. இதில் வச்சு தான் விஜய் தான் இன்னைக்கு நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வராரு. அவருடைய சம்பளத்தையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறாரு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாருக்கு தெரியுதோ இல்லையோ ரஜினி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி எந்தெந்த படங்கள்லாம் ஓடுது, எந்த ஹீரோவுக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, எந்த ஹீரோ அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, யாருடைய படம் அதிகமாக கலெக்ஷன் பண்ணுது, இந்த எல்லா விவரத்தையும் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுப்பார். அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம இன்றைக்கி என்ன தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் விஜய் தான் கரண்ட்டில் நம்பர் 1 அப்படின்ட்டு. ஆனால் இந்த விஷயத்தை ரஜினி அவர்களால் பெருசாக ஏற்றுக்கிற முடியலையோ என்னமோ தெரில. அவர் தான் ஸ்டில் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னமோன்னு தெரில. ஆனால் இதை வெளிப்படுத்துகிற மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு அந்த காக்கா கழுகு கதை வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் சொன்னார் பார்த்தீங்களா, அதுலேருந்தே வருவோம். ஜெயிலர் படத்துக்கெல்லாம் முன்னாடி சரத்குமார் வாரிசு ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டுடுறாரு. இன்றைக்கி கரண்ட்டில் வந்து நான் அன்றைக்கே சொன்னேன் விஜய் தான் சூப்பர் ஸ்டார், இன்றைக்கி வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுறாரு. விஜய் தரப்புலேருந்து நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் யாரும் சொல்லலை. விஜயும் பார்த்தீங்கன்னா நான் தான் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் சொல்லலை. சரத்குமார் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணலை, சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிட்டார். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக்கி டிபேட் ஆக்கி விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து எடுத்துக்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இஷ்யூவை கிளப்பி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் 2 தரப்பான ஃபேன்ஸுமே சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உருண்டுட்டு கடந்தாங்க. ரசிகர்கள் என்ன வேணால் சோசியல் மீடியாவில் வந்து சண்டை போட்டுக்கலாம், என்ன வேணால் பேசிப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜியில் ஆரம்பித்து நேற்று மியூசிக் டைரக்டரான சாய் அபியங்கர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு நடிகரும் தான் மேலே வர சோசியல் மீடியா ட்ரோலுக்கெலாம் ரியாக்ட் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஒரு நடிகர் ஏதாவது ஒருத்தனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை ரஜினி அவர்களாலே ஏற்றுக்க முடியல. ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் ரஜினி என்ன பண்ணிட்டாருன்னா போகிற போக்கில் இந்த காக்கா கழுகு கதை சொல்லி ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை பெட்ரோலை ஊற்றுற மாதிரி ஊற்றி விட்டு போயிட்டாரு. அதை அவர் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது.
ஜெயிலருக்கு முன்னாடி நெல்சன் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம் பண்ணியிருந்தாரு. பீஸ்ட் என்னதான் வசூல் ரீதியாக வெற்றி அப்படின்னா கூட அது ஒரு மொக்க படமாக தான் பார்க்கப்பட்டது. அதனாலேயே ஜெயிலர் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூவே ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க. படத்துக்கும் பிஃபோர் ரிலீஸ் வந்து பெரிய ஹைப்லாம் கிடையாது. இவர் இருக்காரு அவர் இருக்காருன்ட்டு எல்லாரையும் கூட்டின்னு வந்தாங்களே தவிர ஹைப்புன்னு பார்க்கும்போது ஒரு நார்மலான ஹைப்பு தான் இருந்தது. ஸோ பார்த்தாரு ரஜினி, என்ன பண்ணலாம் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் வந்து ரஜினியா விஜயா யார் நம்பர் 1 இந்த சண்டை தான் போய்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். இதையே நம்ம பப்ளிசிட்டி டூலாக பயன்படுத்தி போன்ட்டு காக்கா கழுகு கதை சொல்லி இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை வந்து உசுப்பேற்றி இந்த ஜெயிலர் படத்துக்கு பயங்கர ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ ரஜினிக்கு விஜய் மேலே தொழில் ரீதியாக எந்த போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. விஜய் எல்லாம் வந்து அவர் போட்டியாகவே நினைக்கல. அவர் எப்பவுமே ஒரு பெரிய மனுஷ தன்மையாக தான் இருக்காரு. அப்படின்னா ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் எதுக்கு அவர் காக்கா கழுகு கதை வாண்டடாக சொல்லணும்? சொல்லாமல் தவிர்த்து போயிருக்கலாமே. இவரே சொன்னார், படத்துக்கு ஹைப் ஏற்றி விட்டார். ஸோ ரசிகர்களும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு செத்தாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ படத்தை ஓட்டுறதுக்காக இந்த விஷயத்த சொல்லி ரசிகர்களை உசிப்பு விட்டது ரஜினிகாந்த் தான், விஜய் கிடையாது. விஜய் எந்த இடத்துலையுமே அவரை சூப்பர் ஸ்டார்னு கிளைம் பண்ணிக்கல, நான் தான் நம்பர் 1 சொல்லிக்கல. இந்த ஜெயிலர் படத்தில் ரஜினி சொன்னதே பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் ஆயிடுச்சு. படமும் பார்த்தீங்கன்னா ஓடிச்சு. அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ரஜினியுடைய மகள் வந்து ஐஸ்வர்யா ரஜினி பார்த்தீங்கன்னா லால் சலாம்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்துடைய ஃபங்க்ஷனில் வந்து பேசுகிறாரு, நான் ஜெயிலர் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி காக்காக்களுக்கு அதை சொன்னேன், அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கும் விஜய்க்கும் சண்டை போட்டிங்கிற மாதிரிலாம் பேசி அதெல்லாம் ரொம்ப பார்க்க கஷ்டமாக இருக்குது. நான் பார்த்து வளர்ந்த பையன் விஜய், என்னை வந்து அவருக்கு போட்டின்னு சொன்னால் அதுவும் ஏற்றுக்க முடியாது, அவருக்கு நான் போட்டின்னா அதுவும் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. விஜய் வந்து என் கண்ணுக்கு முன்னாலே வந்து வளர்ந்த பையன், எனக்கு விஜய்க்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து எனக்கு வந்து நிஜமாக ரொம்ப கஷ்டம். விஜயே சொல்லியிருக்காரு எனக்கு போட்டி நான் தான் சொல்லி, நானே சொல்லியிருக்கேன் என்னுடைய படத்தை. இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னென்னா ரஜினி எவ்வளோ பெரிய மனுஷன் பத்தியா எப்படிலாம் சொல்கிறாரு பாரு, ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரிலாம் சண்டை போடுறாங்க, அவர் இன்னும் பெரிய மனுஷன் தான் சொல்கிறாங்க. இதை ஜெயிலர் ஃபங்க்ஷன்லேயே சொல்லியிருக்கலாமே, எனக்கும் விஜய்க்கும் போட்டின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன், எனக்கு அவருக்கெல்லாம் எந்த காலத்துலேயும் போட்டியே கிடையாது, அது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ட்டு இங்கே லால் சலாம் ஃபங்க்ஷனில் சொன்னதை அங்கே சொல்லியிருக்கலாமே. அங்கே அந்த படத்தை ஹைப் ஏற்றுறதுக்கு அது அவருக்கு தேவைப்படுது. சொல்லி ரசிகர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூட்டி விட்டார். படமும் ஓடிச்சு, வசூலாகிடுச்சு. இன்றைக்கி அது அவருக்கு தேவையில்லை லால் சலாம் படத்தில். அதனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னையை நல்லவராக காமிச்சிக்கிறதுக்காக அப்படியும் ஒரு உருட்டு இப்படியும் ஒரு உருட்டுங்கிற மாதிரி இங்கே வேறு மாதிரி பேசுகிறாரு. லியோ படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் இந்த காக்கா கழுகு பிரச்சனையை விஜயும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருந்தார். அவர் அந்த காக்கா கழுகுன்னு சொல்லும் போதே எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த யானை முயல் இந்த வேட்டை கதெல்லாம் ஒன்று சொல்லி அப்பாவோடைய சட்டை எடுத்து போட்டுக்கிறதுக்கு பையன் வந்து யார்கிட்டே பர்மிஷன் கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, அவன் பாட்டி எடுத்து போட்டுப்பான் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை சென்சிட்டிவாக சொல்லணுமோ சொல்லி முடிச்சிட்டாரே தவிர ரஜினியை இந்த இடத்துல மறைமுகமாக தாக்கணும், இந்த இடத்துல வந்து ரஜினியை அசிங்கப்படுத்தணுங்கிற எந்த ஒரு இன்டென்ஷன்லேயும் விஜய் பேசவே இல்லை. டீசெண்டாக பேசினாரு, முடிச்சிட்டார். அது முழுக்க தான் படத்தை ஓட்டுறதுக்காக ரசிகர்களை தூண்டி விட்டு எல்லா வேலையும் பார்த்தது ரஜினி தான். ஆனால் ரஜினி வந்து வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர். ஆனால் எல்லாம் பழி பாவம்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சைடில் திருப்பி விட்டுறாங்க. விஜய் வந்து சூப்பர் ஸ்டாராக ஆசைப்படுறாரு, நம்பர் 1 வர ஆசைப்படுறாரு, அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு. ஏன் சூப்பர் ஸ்டாரை கூட விட்டுருங்க, அது ரஜினிக்கான ஒரு அடமொழின்னு வச்சுக்கலாமே. நம்பர் 1 அப்படிங்கிறது ரஜினிக்கு நான் பட்டா கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில். அவர் மட்டும்தான் நம்பர் 1 இருக்கணுமா? யார் அதிகமாக ஹிட்டு கொடுக்குறாங்களோ, மக்கள் யாரை அதிகமாக லைக் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்பர் 1. அந்த விதத்தில் விஜய் தான் இருக்கார். நாளைக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போனால் சினிமாவாக இன்னொருத்தரை உருவாக்கும், வந்துக்கிட்டே இருப்பாங்க. யாருக்குமே எதுவும் நிரந்தரம் கிடையாது. நான் மட்டும்தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறதே புரியல. சரி, விஜய் மேலே தான் எந்த ஒரு தொழில் போட்டியும் பொறாமையெல்லாம் இல்லைல்ல. கூலி படத்துடைய ஆடியோ லான்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரஜினி பேசும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜை பற்றி பேசும்போது அழகாக என்ன பண்ணார்னா அந்த மாஸ்டர் படத்தையும் லியோ படத்தையும் மியூட் பண்ணிவிட்டு, அதாவது அதை பேசாமல் தள்ளி போயிட்டு லோகேஷ் டைரக்ட் பண்ண மாநகரம், கைதி, ஸ்ட்ரைட்டாக விக்ரம் படத்துக்கு வந்துடுறாரு. இந்த 2 படத்தையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாமல் அப்படியே விட்டுறாரு. ஏன்னா இந்த 2 படமும் விஜய் படம். விஜய் படத்துடைய பேரை சொல்லக்கூடாதான், சொன்னால் ரசிகர்கள் கத்துவாங்க, அது எதுக்கு பண்ணிக்கிட்டு. விஜய் மேலே தான் உங்களுக்கு எந்த தனிப்பட்ட கோபமோ பொறாமையோ போட்டியோ இல்லைல்ல. விஜய் தான் நீங்கள் ஒரு போட்டியாகவே பார்க்கல, நீங்கள் பார்த்து வளர்ந்த பையன் தானே, உங்கள் டேரக்டர் தானே அந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சொல்ல வேண்டியது தானே. ஆனால் சொல்லலை.
ஆனால் இதே வாய் தான் ஜெயிலர் படத்துடைய ஃபங்க்ஷனில் பேசும்போது பீஸ்ட் படம் நான் விசாரித்தேன், ரிப்போர்ட் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வருதே தவிர நல்ல கலெக்ஷனு, பெரிய லாபம் அப்படின்ட்டு ரஜினியை தான் சொன்னார். ஏன்? பீஸ்ட் படம் சன் பிக்சர்ஸோடது, அதே சன் பிக்சர்ஸில் தான் ஜெயிலர் படம் இவர் பண்ணுறாரு. பீஸ்ட் படத்தோட டைரக்டர் நெல்சன் தான் ஜெயிலர் படத்தையும் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல பீஸ்ட் படத்தை பற்றி புகழ்ந்து பேசினாதான் நெல்சனை வந்து ஒரு வெற்றி பட இயக்குனர் மாதிரி காட்ட முடியும், இவர் படத்துக்கும் அது ஒரு ஹைப் ஆகும். அதனால் அங்கே பேசினார். விஜய் அப்படிங்கிற நடிகருடைய வளர்ச்சி மேலே தன்னையை விட மிஞ்சி வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பொறாமை போட்டிலாம் ரஜினிகாந்துக்கு இருக்க தான் செய்யுது. வெளியில் அவர் சொல்லிக்கலாம், நான் பார்த்து வளர்ந்த பையன் அப்படி இப்படின்ட்டு மேடைக்காக பேசிக்கலாம். ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான செயல்கள் மூலயமா அதை காட்டிக்கிறாரு. இப்போ கூட விஜய் கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரி பேசிட்டாருன்ட்டு உடனே ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து அறிக்கைலாம் விடுறாருல. ஏன் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் என்னென்னமோ பேசியிருக்காங்க. ஏன் சீமான் பேசாத பேச்சா ரஜினியை பற்றி? சீமானுடைய கட்சிக்காரங்க பேசாத பேச்சா? பல லட்சக்கணக்கான ரசிகர்களை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஒரே தேர்தலில் முதலமைச்சர் அந்த புடுங்கில்ட்ட நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. நான் முன்னாடி சொன்னதான் இப்போ சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா ரஜினியை பற்றி பேசினதை நம்ம ஆதரிக்கலை, அதை வந்து சரின்னு சொல்லலை, தவிர்த்துருக்கலான்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் சீமான் பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து ஒரு காலத்தில் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது பயங்கரமாக எதிர்த்தாரு. அதை நான் தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். சீமான் ரஜினியை எதிர்த்தது 100% கரெக்டு. ஆனால் பல இடங்களில் நாகரிகமற்ற வார்த்தைகளை போட்டு ரஜினியை பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணாங்க, ரொம்ப அவதூறாலாம் பேசினாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சீமானும் பேசியிருக்காரு. சீமானுடைய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தில் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பேசாத பேச்சு இல்லை. ரஜினியுடைய ஃபேமிலியை பற்றி, அவருடைய மகளை பற்றி என்னென்னமோலாம் பேசியிருக்காங்க. அந்த வீடியோலாம் இப்போவும் சோஷியல் மீடியாவில் இருக்குது. சில வீடியோலாம் நம்ம அதில் இருக்கிற கண்டென்ட் காரணமாக காட்ட முடியாது, அந்தளவுக்கு கேவலமான அற்பத்தனமான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் ரஜினிக்கு கோபம் வரல. இதை பற்றி எதிர்த்து ஒரு கண்டன அறிவிப்பு கூட அவர் வந்து வெளியிடலை. பச்சை மராட்டிய மண்ணில் பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சதுக்கார அர்த்தம், இல்லைன்னா உங்க ஆத்தா மாதிரி. இவங்கன்னு மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் என்னென்னமோலாம் ரஜினி குறித்துலாம் பேசியிருக்காங்க, அவரோட ஃபேமிலி குறித்து பேசியிருக்காங்க. அப்போல்லாம் ரஜினி வந்து வாயை திறக்கலை. ஆனால் விஜய் வந்து ரஜினிக்கு பிடிக்காது, அவருடைய வளர்ச்சியை பிடிக்காது. அப்படிப்பட்ட விஜயோடைய கட்சியிலேருந்து ஒருத்தர் நம்மளை பற்றி பேசிட்டா சும்மா விட்றதா? இதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறது மூலயமா அது வந்து விஜய் பேசின மாதிரி தானே இருக்கும். விஜய் கட்சிக்கு இன்னும் அது ஒரு நெகட்டிவிட்டியை ஏற்படுத்தும்ல. இந்த மாதிரி கூட நினச்சி அறிக்கை விட்டுருக்கலாம். எல்லாத்தையும் விட ரஜினியோடைய கூட பிறந்த சொந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு போட்டார்ல, அந்த டைமில் ஒரு வாட்டி ஒரு ப்ரெஸ் மீட்டு வந்து கொடுத்தாரு. ப்ரெஸ் மீட்னா அவர் ஒரு இடத்துக்கு வந்தார், அப்போ ப்ரெஸ் பீப்பர்லாம் சூழ்ந்து அவரை கேள்வி கேட்டாங்க. அது ஒரு டைமு. அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு ஒன்று போனார், அந்த டைமில் ஒரு வாட்டி கேட்டாங்க. 2 இடத்துலையுமே தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்தவரை அரசியல்லாம் விஜயாலலாம் ஜெயிக்க முடியாதுங்க, அதெல்லாம் சான்ஸே இல்லைன்ட்டு முகத்தை ஒரு கேவலமாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு திமுறா ஒரு தெனாவட்டாக பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இவர் வந்து விஜய் வந்து சொல்லியிருந்தார். ரஜினியோட சொந்த அண்ணன் அவர். ஒன்ன பெண்ணு என்ன பண்ணா தெரியும்? முடியாது, தமிழ்நாட்டில் முடியாது, விஜய் முடியாது. இப்போ அவங்கள முயற்சி பண்ணிட்டோமே, அது ஜெயிச்ச முடியாது. ரொம்ப பண்ணும், ரொம்ப கஷ்டம். அண்ணாமலை வருவார். விஜயோடைய அரசியலை குறித்து ரஜினிக்கும் ஒரு பார்வை இருக்கலாம், அவங்க அண்ணனுக்கும் ஒரு பார்வை இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு பார்வை இருக்கலாம். அதெல்லாம் வீட்டில் பேசுறது வேற விஷயம், அது அவங்களுடைய சொந்த கருத்து. ஆனால் ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு மீடியா மத்தியில் இந்த மாதிரி சொல்கிறாரு. இதே ரஜினி சினிமாவில் இருக்கார், அவங்க தம்பியாக இருக்கிற ரஜினி. இதே விஜயும் சினிமாவில் ஒன்றா தான் இருக்காங்க. இப்படி சொல்கிறதுனால நாளைக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமே அப்படின்லாம் நினைக்காம தானே அவர் சொல்கிறாரு. அட் த சேம் டைம் ரஜினி அவங்க அண்ணன் வந்து விஜயை பற்றி இந்த மாதிரியான கருத்துலாம் சொல்லலாம். அப்போ வந்து இந்த விஷயம்லாம் மிகப்பெரிய பேசு பொருளாவில் யாருமே பொங்கி வரல. அதே விஜய் கட்சியில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா ரஜினியை பற்றி இந்த மாதிரி சொன்னாருன்னொன்னே ஐயோ ரஜினியை பேசிட்டாரு, ரஜினியை பற்றி எப்படி பேசலாம், ரஜினியை பேசுகிறதுக்கு இருக்கு என்ன தகுதி இருக்குது, ரஜினியோடைய அண்ணனுக்கு விஜயை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது? அப்போ ரஜினி கண்டிச்சாரா? ஐயோ என் கருத்து வேற, எங்கள் அண்ணன் கருத்து வேற, எங்கள் அண்ணன் பேசினதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தப்பாக எடுத்துக்க வேணாம் அப்படின்ட்டு ரஜினி அறிக்கை விட்டாரா? இல்லை எங்கள் அண்ணன் பேசினது இந்த மாதிரி தப்பு தான், அவர் வந்து ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு அறிக்கை விட்டாரா? அப்போது இவங்க மட்டும் என்ன வேணால் பேசலாமா? ஆதவ அர்ஜுனா ஏதோ பேசிட்டாரு, அதுக்கு மன்னிப்பும் கேட்டார், அதை வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுவாங்களாம். அதையும் தாண்டி விஜயாலெல்லாம் தமிழ்நாட்டிலலாம் ஒன்றும் அரசியலில் சாதிக்க முடியாது அப்படின்ட்டு கேவலமாக சொல்ல தெரிஞ்ச ரஜினி அண்ணனுக்கிட்ட நான் இன்னொன்று கேட்குறேன். எங்கேருந்தோ கர்நாடகாவில் பஸ் கண்டக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ரஜினிகாந்த் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக வளர்ந்து இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார் இன்றைக்கி. ரஜினிகாந்தால் அது முடியும்னும் போது இதே மண்ணில் பிறந்த விஜயால் சினிமாவில் இவ்வளோ தூரம் சாதிக்கும் போது ஏன் அரசியல்
அரசியலில் வந்து அவரால் சிஎம் ஆக முடியாது. ரஜினிகாந்த் கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்தார், சினிமாவில் சாதிச்சார், சூப்பர் ஸ்டார் ஆனார்னா அது அவருடைய உழைப்பு, திறமை. அதெல்லாம் நம்ம எந்த இடத்துலையுமே தப்பு சொல்லலை. எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அதனால தானே இவ்வளோ பெருசாக வளர்ந்தார். அந்த மாதிரி விஜயை வந்து அரசியல் ரீதியாக 1000 விஷயத்தில் வந்து விமர்சிக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி மக்கள் ஓட்டு போட்டால் சிஎம் ஆக போகிறாரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்கள் தம்பி அங்கேருந்து இங்கே வந்து ஸ்டார் ஆகும்போது அதை மக்கள் ஏற்றுக்கும் போது அதே மக்கள் விஜயை ஆதரிச்சாங்கன்னா விஜய் ஆக போகிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏன் வலிக்குது? ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து எவ்வளோ பொறாம பாருங்க. ஆக்சுவலாக அந்த அறிக்கையில என்ன சொல்கிறாருன்னா, ரஜினி வந்து காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லுமா. என்ன பதில் சொல்லும்? விஜய் என்ன படத்தை ஓட்டுறதுக்கு மட்டும் அரசியலுக்கு வரேன்ட்டு பூச்சாண்டி காமிச்சிட்டு ரஜினி மாதிரி கடைசியில் ரசிகர்களே ஏமாற்றிட்டா போனார். அவருடைய படங்கள்லேயே தொடர்ந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசினார். கரெக்டான நேரத்தில் வருவேன்னு சொன்னார். கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கி மக்கள் ஆதரவோடு வந்துட்டார். எல்லாத்தையும் விட ஆதவர்ஜுனா ரஜினியை பற்றி பேசின விஷயத்தை யாரெல்லாம் பெருசாக்கி பூதாகரப்படுத்தி அதை ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். ரங்கராஜ் பாண்டே, அதுக்கப்புறம் யூடியூபர் மாரிதாஸ், என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லி மக்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். இவங்கெல்லாம் ரஜினிகாந்துக்கு டிஃபெண்ட் பண்ணி விஜயை போட்டு இந்தளவுக்கு தாக்குறாங்க, விஜயை பற்றி விமர்சிக்கிறாங்கல்ல, இந்தளவுக்கு ரஜினிக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கே ஒன்ஸ் அப்பான டைமில் அல்வா கொடுத்தால் தான் ரஜினி. ஏன்னா அந்த 2019 to 20 காலகட்டத்தில் ரஜினி கண்டிப்பாக கட்சி ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு போச்சுல்ல. அப்போ அதிக லெவலில் சொல்லப்பட்ட விஷயமே ரஜினிக்கு பின்னாடி இருந்து பிஜேபி தான் பார்த்தீங்கன்னா அவரை வந்து புஷ் பண்ணுறாங்க, பிஜேபி தான் அவரை ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதாவது ரஜினியை வந்து கட்சியை ஆரம்பிச்சிருங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பின்னாடிலேருந்து எல்லாமே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் பிஜேபி தான் முன் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் தான் ரஜினியும் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆன்மீக அரசியல்னு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பித்தார் ரஜினி. அது என்ன மாதிரியான அரசியல் நகர்வு, என்ன மாதிரியான ஒரு விஷயம்ன்ட்டு யாருக்குமே பார்த்தீங்கன்னா புரியல. ஆனால் இது பிஜேபிக்கு ரொம்ப துணை போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது. நிறைய பேர் கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க. அட் த சேம் டைம் என்னுடைய கட்சியில் வந்து இவர் தான் ஒரு முக்கியமான நிர்வாகியாக இருப்பார், ஒரு சீஃபாக இருப்பார் அப்படின்ட்டு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தினார். அதுதான் ஹைலைட்டு. அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனமூர்த்தி அப்படிங்கிறவர். இப்போ ஆதவர்ஜுனா ரஜினியை பற்றி இந்த மாதிரி பேசிட்டார்ல, ரஜினி கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்ததுங்கிறத தாண்டி ஆதவர்ஜுனாவுக்கும் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்குமே பார்த்தீங்கன்னா கேள்வியை கேட்டு இந்த அர்ஜுனமூர்த்தி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அர்ஜுனமூர்த்திங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் பாஜக நிர்வாகி. அதாவது ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன அந்த டைமில் ரஜினி கட்சியில் ஒரு முக்கியமான சீஃபாக பொறுப்பில் இருக்கலான்னு வந்தார். இவரை தான் முன்னிறுத்தி இவர் தான் எங்கள் கட்சியில் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ரஜினியும் பார்த்தீங்கன்னா அறிமுகம் பண்ணி வச்சார். அதே மாதிரி ரஜினி அவர்களுடைய கட்சியில் முக்கியமாக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரங்கராஜ் பாண்டேவை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இன்னும் தமிழ்நாட்டில் நடந்த பல முக்கியமான நிகழ்வுகளை பற்றி கருத்து சொல்கிறேன்ட்டு ரஜினி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி வாங்கிட்டார். ஃபுல்லாக ரஜினியை போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு துணை போகிற மாதிரி முன்னாள் நிர்வாகி அர்ஜுனமூர்த்தியை கொண்டு வந்து கட்சியில் முக்கியமான ஆளுன்னு சொல்கிறது, ஆன்மீக அரசியல்னு ஒரு விஷயத்த சொன்னார். அது என்னங்கிறது யாருக்குமே புரியல. ஆனால் ஒன்று பிஜேபிக்கு மட்டும் துணை போகிற மாதிரி எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சுது. எல்லா சைடில் இருந்துமே பார்த்தீங்கன்னா ரஜினியை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ரஜினியோடைய இந்த ஆன்மீக அரசியலுக்கும் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் அதிகமாக முட்டு கொடுத்து பிபி ஊதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரங்கராஜ் பாண்டே அண்ணன் தான். அப்படியே அந்த வைப்ரேஷன் அவருக்கு மட்டுமா, பக்கத்துல இருந்தாலே கொஞ்சம் மின்சாரம் பாயுது கடகட. ஹையஸ்ட் ரிஸ்க் நானா இருந்தா இந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன். எனக்கு எவ்வளவோ செஞ்ச என்னுடைய நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். அடுத்து யூடியூபர் மாரிதாஸ் இருக்கார்ல, அவரும் ஒரு பக்கா பாஜக ஆதரவாளர் தான். அவரும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு அந்த டைமில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் ஆரம்பிக்க போகிற கட்சியில் அவரும் ஒரு முக்கியமான நிர்வாகியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. கடைசியில் 2020 கொரோனா வந்தது. கொரோனாவை காரணமாக வச்சு தன்னுடைய உடல்நிலையை கருதி ரஜினி வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் காமெடியில் வரும்ல, மொட்டை தலையனுக்கும் அல்வா முறமாப்பிள்ளைக்கும் அல்வாங்கிற மாதிரி தன்னையே நம்பி இருந்த ரசிகர்களையும் நடுத்தரில் விட்டுட்டு, தன்னை வச்சு அரசியலில் சவாரி பண்ணலான்னு நினச்ச இந்த குரூப்பையும் நடுத்தரில் விட்டுட்டு மொத்தமாக அல்வா கொடுத்துட்டு எஸ்கேப் பண்ணவர் தான் ரஜினிகாந்த். அப்படி இருந்தாலும் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக ரஜினியை பார்த்தீங்கன்னா இவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது அந்த ஆதவர்ஜுனா ரஜினியை பற்றி பேசினது கூட இந்த அளவுக்குலாம் பொங்குறாங்கல்ல, ரஜினி மேலே இவ்வளோ பாசம் அப்படின்லாம் கிடையாது. எலெக்ஷன் டைமில் எது கிடைச்சாலும் அதை வச்சு முடிஞ்சவரை அரசியல் பண்ண தான் பார்ப்பாங்க. இதுலேயும் ஒரு அரசியல் நோக்கம் என்பது இருக்குது.
மொத்தத்தில் அரசியலை பொறுத்தவரை விஜய் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது வேறு விஷயம். அது அவர் எடுத்து வைக்கிற அரசியல் நகர்வை பொறுத்து இருக்குது. மக்கள் ஆதரிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுல இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் விஜயோடைய வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிற ஆட்களில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தும் ஒருத்தராக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோ நம்ம பேசுகிறதுனால இவர் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு, விஜய் ஃபேன் இவர் அப்படிங்கிற மாதிரி இந்நேரம் கமெண்ட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம சாக்லேட் பாய் சேனலை ஆரம்பத்துலேருந்து பார்க்குற நிறையா பேருக்கு தெரியும் விஜயை பற்றி நம்ம எவ்வளோ நெகட்டிவ்லாம் பேசியிருக்கோம், எல்லா நடிகர்களை பற்றி எந்த அளவுக்குலாம் பேசியிருக்கோன்ட்டு. ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்குது, 2 பக்கமே பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. விஜயை பற்றி வேறு நெகட்டிவ் மட்டும் பேசலை, பாசிட்டிவும் பேசியிருக்கோம், நெகட்டிவும் நிறையா பேசியிருக்கோம். இந்த விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு மேட்ரு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இது வெறுமனே ஒருதலைபட்சமாகவே இருக்குது. இது உள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு பேச நினச்சேன், அதை தான் பேசியிருக்கேன். மற்றபடி ரஜினியை பற்றி இவ்வளோ நெகட்டிவ் சொல்கிறதுனால ரஜினியை நான் ஹேட் பண்ணுறேன், விஜயை லைக் பண்ணுறேன், விஜயோடைய கட்சி தாவேக்கா வந்து அரசியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அரசியல் பேசுகிற சேனலும் இது கிடையாது. இப்படிப்பட்ட விஷயம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத சொல்ல நினச்சேன், சொல்லிட்டேன், அவ்வளோதான்.